மைக்கேல் சாண்ட்லர் நம்பர் 6th ரேங்க் UFC லைட் வெயிட் கண்டெண்டர். லாஸ்ட்டாக சாண்ட்லர் ஃபைட் பண்ணது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2022. சாண்ட்லர் யூஎஃப்சியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபைட்டர், ஃபார்மர் பெலட்டார் சாம்பியன். யூஎஃப்சியில் சாண்ட்லரோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2 wins 3 losses. ரெக்கார்டு வேணால் இம்ப்ரெசிவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் லைட் வெயிட்டோட டாப் கண்டெண்டர்ஸ் கூட தான் எல்லா ஃபைட்டுமே சாண்ட்லருக்கு நடந்திருக்கு. சாண்ட்லர் தோத்த ஃபைட்டில் கூட பார்த்தீங்கன்னா சாண்ட்லர் வின் பண்ணுறக்கான மோமெண்ட்ஸ் இருந்துச்சு, ஆனால் அவர் தான் சொதப்பி அதை லூஸ் பண்ணியிருக்காரு. ஃபைட்டில் லூஸ் பண்ணுறது சகஜம்தான். சாண்ட்லர் ஃபைட்னாலே எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு ஃபேன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சாண்ட்லர் கானர் ஃபைட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் ஆகிறப்போ ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. இது கானரோட ரிட்டர்ன் ஃபைட் வேற. சாண்ட்லரோட ஃபைட்டிங் ஸ்டைலும் எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லி இந்த மேட்சப்பே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லி ஃபேன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஃபைட் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா கானர் தான். தி அல்டிமேட் ஃபைட்டரில் கானரும் சாண்ட்லரும் வந்து கோச் பண்ணாங்க, ஆனால் அந்த ஃபைட் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புக்கே ஆகலை. அதுக்கு அடுத்த சீசனில் வந்துட்டு அலெக்சா கிராஸாவும் வேலண்டினா செவ்செங்கோவும் வந்துட்டு கோச் பண்ணாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து புக் ஆயிடுச்சு. UFC நோ ஷே பேப்பரில் வந்துட்டு அந்த ஃபைட் நடக்க போகுது. ஆனால் இன்னும் கானர் சாண்ட்லர் ஃபைட் வந்து அனௌன்ஸே ஆகலை. UFC 303 வந்து கானர் சாண்ட்லர் ஃபைட் வந்து புக் ஆச்சு. ஃபேன்ஸ்க்கு ஒரு வழியாக ஃபைட் அஃபிஷியலாக வந்து புக் ஆயிருச்சுன்னு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா கானர் வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு புல் அவுட் பண்ணிட்டாரு. கானருக்கு ஃபைட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவருக்கு ஃபைட் பண்ணுற மோட்டிவேஷனுமே இல்லை. கானர் பார்த்தீங்கன்னா BKFCயில் வந்து ஓனராக வேறு ஆகிட்டாரு. நல்லா லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்குன்னு பிஸ்னஸ் இருக்குது. சாண்ட்லர் கானர் ஃபைட்காக இன்ஆக்டிவாக இருக்காரு. 2 years ஆக போகுது சாண்ட்லர் ஃபைட் பண்ணி. சாண்ட்லர் எப்பயுமே ஃபைட் ஷேப்பில் தான் இருக்காரு, ஆனால் ஃபைட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. சாண்ட்லருக்கு இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 38 ஆயிடுச்சு. இந்த இயரோட பார்த்தீங்கன்னா 2 years பக்கம் அவர் வெயிட் பண்ண மாதிரி இருக்கு. அவர் நினச்சிருந்தா இந்த 2 yearsல வந்துட்டு 4 ஃபைட்டாச்சும் மினிமம் அவர் பண்ணியிருக்க முடியும். லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்பு கூட இன்னொரு ட்ரை கூட பண்ணியிருக்கலாம். சாண்ட்லர் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே அவருக்கு வந்துட்டு டைம் லாஸ்ன்னு தான் சொல்லணும். கானர் ஃபைட்டில் மட்டும் சாண்ட்லர் அதான் மோசமாக தோத்துட்டாருனா அது அவர் இன்னும் அவருக்கு மோசமான ஒரு நிலைமையை தான் உருவாக்கும். கானர் டிசம்பரில் ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து டேனா ஒயிட் கிட்ட கேட்டிருந்தாரு. ஆனால் டேனா ஒயிட் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கானர் இந்த இயர் வந்து ஃபைட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சாண்ட்லருக்கு பார்த்தீங்கன்னா செமையான ஸ்கில்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஃபைட் ஐக்யூ தான் அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. எக்ஸைட்டிங்காக ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரவுண்ட் கேம் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேறாரு. சாண்ட்லர் வர்சஸ் இஸ்லாமெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு என்டர்டெய்னிங் மேட்சப்பாக இருந்திருக்கும். சாண்ட்லர் சாம்பியன் ஆகிட்டு கானரை வந்துட்டு கால் அவுட் பண்ணியிருந்தா சாண்ட்லரை தேடி கானரே வந்திருப்பாரு. கானருக்கு சாண்ட்லர் ஃபைட்டில் வந்து இப்போ பெரிய அளவுக்கு மோட்டிவேஷனே இல்லை. அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் பெருசாக வந்துட்டு ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. இப்போ செப்டம்பர் 2024 போகிற ரூமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்லர் கானரை வந்துட்டு ஒன்றா இந்த இயர் டிசம்பர் பேப்பர் நடக்கும், இல்லாட்டி ஏர்லி 2025 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் டேனா ஒயிட் கொடுத்த கடைசி அப்டேட் பார்த்தீங்கன்னா கானர் வந்துட்டு இந்த இயர் ஃபைட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைட் தள்ளி போக போக அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டே சுத்தமாக குறைஞ்சி போயிருச்சு. ஃபேன்ஸாக இந்த ஃபைட் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம், ஆனால் இந்த ஃபைட்டை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக இல்லைன்னு தான் சொன்னோம். கானர் சாண்ட்லர் ஃபைட், இந்த ஃபைட் நடக்காட்டி கூட யாரும் வந்து இந்த ஃபைட்டை வந்து மிஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கானர் விட்டு ரொம்பவே மூவ் ஆன் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். கானர் வர்சஸ் சாண்ட்லர் ஃபைட்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லை அதை பற்றி கேர் பண்ணலையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.